நண்பர்களே, முதல் பயணி பிக்கப் பண்ண போயிட்டுருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை இப்போ தான் வேலையை ஆரம்பித்தோம். முதல் பயணியை பிக்கப் பண்ணுவோம். இன்றைக்கி 29 பயணம் முடிக்கணும். வண்டி பாருங்க எப்படி இருக்குன்னு. நம்ம ஒரு டிவிஎஸ் 50 பார்த்துருக்கீங்கல்ல, டிவிஎஸ் 50 மாதிரியே இருக்கா. அதுக்கு முன்னாடி ஒரு வண்டி இல்லை, அந்த மாதிரி இருக்குது. டிவிஎஸ் 50க்கு முன்னாடி ஒரு வண்டி வந்துச்சுல்ல, ஸ்பார்க்கா. நான் நினைக்கிறேன் டிவிஎஸ் 50 தான். சூப்பராக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை ரோடு பாருங்கள் எவ்வளோ காலியாக இருக்குன்னு. மக்கள் ஃபுல்லாக பீச்சில் இருக்காங்க. பீச்சு, ஷாப்பிங் மால் ரோட்டில் காற்று வாங்கிட்டு இருக்காங்க. அந்த பீச் ரோடு எல்லாமே ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம போகிறோம் பாருங்கள், பயணி பிக்கப் பண்ணிட்டு அங்கே வர்ஜோதா அப்படின்னு. அந்த ஏரியா ரொம்ப பிஸியாக இருக்கும் இன்றைக்கி. எல்லாம் அங்கே தான் இருப்பாங்க. அங்கே எல்லாம் இந்த லஞ்சுக்கு, ட்ரிங்க்ஸு, லஞ்சு, பாரி. நேற்றுக்கு நைட்டு நடந்த பார்ட்டி எல்லாமே வெடிகாலையில் தான் முடிஞ்சிருக்கும். ஆல்ரெடி எல்லாம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு இப்போ மதியத்துக்கு மேலே கிளம்பி போனாங்கன்னா நைட்டு வரைக்கும் நல்லா ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு வருவாங்க. நாளைக்குலேருந்து வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. ஃப்ரைடே வரைக்கும் ஒர்க்கு, வேலை அதிகமாக போக மாட்டாங்க. டூரிஸ்ட் மட்டும் அதிகமாக போவாங்க. இன்னொன்று, இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் பிரேசிலில் ஜூன் மாதம் வந்து கவர்மெண்ட் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் லீவு. அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து வருவோம். அந்த நம்ம ஊர் ஆளுங்களுக்கு, கவர்மெண்ட் ஆளுங்களுக்கெல்லாம் 1 month 2 months, இந்த டீச்சர்ஸ்க்கெல்லாம் லீவு கிடைக்கும்ல, அந்த மாதிரி இங்கே இருக்கிற எல்லா கவர்மெண்ட் ஸ்டாஃபுமே ஜூன் மாதம் எல்லாமே டூரு கிளம்பிடுவாங்க. அதே மாதிரி இங்கே வெளியே மாநிலத்துலேருந்து இங்கே வருவாங்க டூருக்கு, ஃபோர்டலைஸாக்கு. ஸோ இந்த மாதம் ரொம்ப பிஸியாக இருக்கும் இங்கே. சுற்றுலா பயணிகள் அதிகமாக வருவாங்க ஃபோர்டலைஸ். ஏன்னா லீவு, கவர்மெண்ட் லீவு. இந்த 1 month அவங்க எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. எனிவே, முதல் பயணியை வெற்றிகரமாக பிக்கப் பண்ணிட்டு லைனில் வரேன். அப்பார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? பாருங்க அப்பா, கிட்டத்தட்ட 50 மாடி இருக்கும் போது. 50 இருக்காது, ஒரு 30. இது எவ்வளோ இருக்கும்? ஐ திங்க் 25. எவ்வளோவா இருக்கட்டும். எனிவே நல்லா இருக்கு, சுத்தமாக இருக்கு ஸ்ட்ரீட் எல்லாம். பயணி பிக்கப் பண்ணுறதுக்குன்னா 600 மீட்டர் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுக்கு நைட்டு ஒரு மணி வாக்கில் பிஸியாக கார் ஓட்டிகிட்டு இருக்கேன். நாம் ஃபுல்லாக இந்தியன் மியூசிக் தானே போடுறோம். என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் வந்து டக்குன்னு சுறுசுறுப்பாக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம நாயகன் படத்துலேருந்து நிலா அது வானத்து மேலே பாட்டு, நல்ல டைமிங் சாங்கு. பேசஞ்சர், 2 பேசஞ்சர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. பாட்டு செம்மையாக இருக்குது, பாட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்டு வந்தாங்க. அப்புறம் அடுத்த பாட்டு போடுங்க, வேறு பாட்டு போடுங்க நாங்கள். அப்புறம் அடுத்த பாட்டு கண்ணம்மா கண்ணம்மா அழகு ஓவியம், அந்த பாட்டு போடுங்க. வாவ், இந்தியன் மியூசிக் ஸோ குட் அப்படின்னு ரொம்ப ஒரு இம்ப்ரெஸ்ஸாக மகிழ்ச்சியாக இருந்தோம். மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாங்க.
அவங்களுக்கு இது அர்த்தம் புரியாட்டியும் இசைக்கு மொழி தேவையில்லை. அதை நான் சொன்னேன் அவங்களுக்கு. அதே போல் தான் எனக்கு இங்கே போர்ச்சுகீஸ் மியூசிக் நிறைய பிடிக்கும். அல்சேவாலன்தா, லபாலி ஜெய்தூர், அப்புறம் ஸ்கங்கி, லிண்டா கோஸ்து தேலா, அந்த மாதிரி மரிலியா, அப்பஷோனாஜியோ. பிரேசில் மியூசிஷியன் ஸோ குட். எனக்கு அர்த்தம் தெரியாது, ஆனால் பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதே போல் தான் அவங்களுக்கும் பாட்டு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அர்த்தம் தெரியாது. எனிவே, பயணி பிக்கப் பண்ணுற இடம் வந்துட்டு நண்பர்களே, லைனில் வரேன். 2வது பயணி பிக்கப் பண்ண போயிட்டுருக்கோம். முதல் பயணி இப்போ தான் இறக்கி விட்டேன். 2வது பயணி இப்போ பிக்கப் பண்ண போகிறோம். 1.5 கிலோமீட்டர் போய் பிக்கப் பண்ணணும். இப்போ பிக்கப் பண்ணுறதுக்காக போய்கொண்டிருக்கிறேன். அவனிதா தோம் லூயிஸ், எதிர்த்த மாதிரி ஒரு கட்டடம் ஆப்போசிட் இருக்கு பாருங்க, அதுதான் தோம் லூயிஸ் ஷாப்பிங் மால். அது பின்னாடி இருக்கிறது ஷாப்பிங் மால், இந்த பக்கம் இருக்கிறது அப்பார்ட்மெண்ட்டு. இந்த இந்த ஸ்ட்ரீட்டோட பேர் தோம் லூயிஸ். என்னோடய காரில் எல்லாமே இந்தியன் சாங்ஸ் தான் ப்ளே பண்ணுவேன். அவங்க ஏதாவது ரொம்ப விரும்பினாங்கன்னா போர்ச்சுகீஸ்க்கு மாற்றுவேன். அவங்கக்கிட்ட கேட்பேன், நீங்கள் லைக் பண்ணுறீங்களா இந்தியன் மியூசிக் அப்படின்னு. மேக்ஸிமம் பேசஞ்சர்ஸ் ஐ லைக் திஸ் டிஃப்ரெண்ட் மியூசிக், ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ மேக்ஸிமம் நான் நம்ம பாட்டுகளே தான் கேட்டுட்ருப்பேன். சில பேசஞ்சர் வந்து இல்லை எனக்கு போர்ச்சுகீஸ் போடுங்க அப்படின்பாங்க. அவங்களுக்கு போர்ச்சுகீஸ் பாட்டு போடுவேன். எனக்கும் பிடிக்கும் போர்ச்சுகீஸ் பாட்டு, பட் அர்த்தம் தெரியாது. நம்ம பாடல்கள் கேட்கும்போது அதோட எனர்ஜியே வேறு, நமக்கு இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். இளையராஜா பாட்டெல்லாம் கேட்கும்போது கேட்டுகிட்டே வண்டி ஓட்டினா அந்த டயர்டாக இருக்காது. ஸோ அதுக்காகவே நம்ம இந்தியன் பிளேலிஸ்ட் தான் ஃபுல்லாக ஹிந்தி சாங்ஸு. ஷாருக், சல்மான், லதா மங்கேஷ்கர், முகமது ரஃபி, அப்புறம் நம்ம மலையாளம் சாங்ஸு, ஐயப்பன் சாங்ஸு, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். ப்ளேலிஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 1000 பாட்டு இருக்குது. அது அப்படியே ஒன்று ஒன்றா மாறி மாறி பாடுவோம். அதுலேயும் இப்போ போர்ச்சுகீஸையும் ஜாயின் பண்ணிட்டேன். அதனால் அப்பப்போ ஒவ்வொரு பாட்டு போர்ச்சுகீஸ்லேயும் வந்துடும். அதனால் பேசஞ்சருக்கு சந்தோஷமாக இருக்கும், எனக்கும் சந்தோஷமாக இருக்கும். எனிவே, இன்னொரு 500 மீட்டரில் பேசஞ்சரை பிக்கப் பண்ணுறேன். ரைட்டில் கட் பண்ணி மறுபடியும் லெஃப்ட் எடுக்கணும். ஓகே. ஆம்னி பஸ்ஸில் வந்து இங்கே பயணம் பண்ணுறது சூப்பராக இருக்குங்க. டிக்கெட்டு கிடையாது, எல்லாம் அந்த கார்டு தான். ஃபஸ்ட்டு இப்போ நம்மளோட சிபிஎஃப்னு சொல்லுவாங்க, அதாவது நம்ம ஒரு ஆதார் கார்டு மாதிரி. அதை கொண்டு போய் டிரான்ஸ்போர்ட்டில் காமிச்சிங்கன்னா பணம் கட்டி ஒரு கார்டை வாங்கிக்கணும். அதுக்கு ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி அதை ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். பஸ்ஸில் ஏறினோன்னா அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பணம் நமக்கு டெபிட் ஆகிரும். இங்கே வந்து ஓனி பஸ்ஸில் பயணம் பண்ணுறது எல்லாமே ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா இங்கே 2 மணி நேரத்துக்கு 4 ரியாஸ் 4.5 ரியாஸ் எடுப்பாங்க. 4.5 ரியாஸ் 2 ஹவர்ஸ். சிட்டிக்குள்ளே நீங்கள் எங்கே வேணால் பயணம் பண்ணலாம், மறுபடியும் டிக்கெட் எடுக்க வேண்டியதில்லை. 2 ஹவர்ஸ்க்கு நீங்கள் சுற்றிக்கலாம். அதுமாதிரி டே பேசிஸ், மந்த்லி பேசிஸ், அந்த மாதிரி நிறையா இருக்குது. அது நமக்கு எது வேணுமோ அது மாதிரி வாங்கிக்கலாம். ஆனால் என்ன, இங்கே வந்து நைட்டு நேரம் பஸ்ஸு கிடையாது.
பஸ்ஸு கிடையாதுன்னா இந்த ஆம்னி பஸ் இருக்கும். டவுன் பஸ் எல்லாமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 10 மணிக்கெல்லாம் க்ளோஸ் ஆகிடும். அதிகமாக இங்கே வந்து ப்ரைவேட் டாக்ஸி தான் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. ஊபர் இந்த மாதிரி டாக்ஸி எடுத்து சுற்றுறது நைட் நேரமெல்லாம் அவங்களுக்கு வேலை லேட்டானாலோ இதானாலோ பஸ்ஸில் போக மாட்டாங்க. இன்னொன்று அதிகமாக இங்கே ஆபத்தாக இருக்கிறதுனால பஸ்ஸுலேயே நிறைய சம்பவங்கள் நடந்தது கொஞ்சம் கடந்த மாதங்களில். ஸோ அதெல்லாம் மேக்ஸிமம் நைட் நேரம் சரி எதுக்கு அப்படின்ட்டு அதிகமாக பயணிகள் எல்லாமே ஊபர் இந்த மாதிரி ப்ரைவேட்டு டாக்ஸி எடுத்துக்கிட்டு பயணம் பண்ணுவாங்க. பட் இங்கே ஆனி பஸ் இந்த பஸ்ஸு டவுன் பஸ் எல்லாமே பக்காவாக இருக்கும். ஏர் கண்டிஷனர் இதெல்லாம் போட்டு கண்டிஷனாக இருக்கும். ஒரு நாளைக்கு வண்டி சர்வீஸ் விடும்போது ஒரு நாளைக்கு பஸ்ஸில் உங்களுக்கு பயணம் வீடியோ எடுத்து காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம வீடியோலாம் பார்த்து கமெண்ட் எதாவது வரும்னு பார்க்குறேன், இங்கே ஒன்றும் வரமாட்டேங்குது. இந்த பிரேசில் நண்பர்கள் தான் கமெண்ட் போடுறாங்களே ஒழிய இந்திய நண்பர்கள் வந்து நம்ம வீடியோவை பார்த்து கமெண்ட்டே போடுறதில்ல. எனிவே நண்பர்களே, பயணி பிக்கப் பண்ணுற இடத்துக்கு வந்து விட்டேன். பயணி லெஃப்டா இல்லை ரைட்டான்னு தெரியல. லெஃப்ட்டு காட்டுது, லெஃப்ட்டு தான் காட்டுது. இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் போகிறேன். 820 இது 815 820 ரைட். ஓகே, பயணம் வந்துட்டார். பார்த்தீங்களா சண்டே எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்க மக்கள்லாம். மூன்றாவது பயணி பிக்கப் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கேன். 2 பயணம் முடிச்சிருக்கேன். மூன்றாவது பயணி காத்துட்ருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னொரு 200 மீட்டரில் இருக்கார். ரைட்டில் 200 மீட்ரு. நியர் காசா ஃப்ரித்தாஸ் நோவா லோஜா. ஓகே ஓகே. மூன்றாவது பயணியை பிக்கப் செய்துவிட்டு லைனில் வருகிறேன். 4வது பயணி இப்போ பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். 3வது பயணி இப்போ தான் இறக்கி விட்டேன். இப்போது வெற்றிகரமாக 4வது பயணம். பயணி இப்போ ஒரு 400 மீட்டரில் இருக்கார் பக்கத்தில். பயணி பிக்கப் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டேன். ரைட் சைடு அப்பார்ட்மெண்ட்டு. ஹொத்ரிகோ ரெடியாக இருப்பாரான்னு தெரியல. ரெடியாக இருக்கு. நாலாவது பேசஞ்சரை இறக்கி விட்டாச்சு. இப்போ 5வது பேசஞ்சரை பிக்கப் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கேன். இந்த ஏரியா பேர் பார்க்கேலாண்டியா. இந்த ஏரியா வந்து பார்க்கேலாண்டியாவிலேருந்து பீச்சுக்கு சவாரி புக் பண்ணியிருக்காங்க. பிராயா டு ஃபுத்தூர்.
பிராயா தி ஃபுத்தூருங்கிறது வந்து பிராயாங்கிறது வந்து நீச்சல், நம்ம நீச்சல் அடிக்கிறதுக்கு போர்ச்சுகீஸில் வந்து பிராயான்னு சொல்லுவாங்க. கடல் பல அர்த்தம் இருக்குது, ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தம் போர்ச்சுகீஸில். பட் எனிவே பீச்சுக்கு இவங்களை ட்ராப் பண்ணணும். ஆந்திரே, பேசஞ்சர் நேம் ஆந்திரே. அவர் வந்து இப்போ பார்க்கலாண்டியா டு பிராயா து ஃபுத்தூர் அப்படிங்கிற இடத்துக்கு போக போகிறாங்க. மிகப்பெரிய ஓஷனான அட்லாண்டிக் பெருங்கடல் பிரேசிலில் தான் இருக்குது. ஒரு நாளைக்கு உங்களுக்கு அட்லாண்டிக் பெருங்கடலோட வியூ காட்டுறேன். ரொம்ப ஒரு அகண்ட சமுத்திரம். ரொம்ப நீங்கள் ஹிஸ்ட்ரியில் தான் நான்லாம் படிச்சிருந்தேன். பட் இங்கே வந்து இதெல்லாம் நேரில் பார்க்குறதுக்கு வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிவிட்டு, அதே போல் இந்த வீடியோலாம் உங்களுக்கு பார்க்குறதுக்கும் அந்த ஒரு கொடுப்பினையை கொடுத்த இறைவனுக்கு நன்றி. எனிவே 400 மீட்டரில் ஆந்திரா வெயிட் பண்ணுறாரு. ஆந்திரா போய் பிக்கப் பண்ணுறேன். இப்போ என் கூட வந்த பயணி வந்து ஹோத்ரிகோ வரல, அவங்க ஒரு லேடி தான் வந்தாங்க. நல்லா என்ஜாய் பண்ணாங்க நம்ம மியூசிக்கை. நம்ம நண்பன் படத்தில் ஹஸ்கு ஹஸ்கு ஹேமா ஹேமா அந்த பாட்டு செமையாக இருக்கு, கேட்டு வந்தாங்க. நல்லா இருக்கு பாட்டு. எனிவே அந்த பயணியை இப்போது பிக்கப் பண்ணுற இடம் வந்து விட்டது. ட்ராப் பண்ணிவிட்டு மீண்டும் இணைவோம். பயணி இருக்கிறது ஒரு இடம் சிக்னலை காமிக்குது, டெஸ்டினேஷன் ஒரு இடத்த காமிக்குது. ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது. ஏரியா வேறு ஒரு மார்க்கமாக தான் இருக்குது. பார்க்குறேன். நண்பர்களே, 5 பயணம் வெற்றிகரமாக முடிச்சாச்சு. இப்போ 6வது பேசஞ்சரை பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். இங்கே பீச்சில் பிக்கப் பண்ணும்போது நான் பயணிகள்கிட்ட ஒரு மெசேஜ் அனுப்புவேன், தயவுசெய்து ஈரமான ஆடைகளுடன் வர வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா அவங்க பீச்சில் குளிச்சுட்டு அதே ஈரமான ட்ரெஸ்ஸில் காரில் வந்து உட்காந்தாங்கன்னா நம்ம சீட்டு ஃபுல்லாகவே ரொம்ப ஈரமாயிரும். அப்போ ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும், அதை க்ளீன் பண்ணணும். ஸோ அதனால் முன்னமே நான் வந்து மெசேஜ் அனுப்புவேன், தயவு செஞ்சு ஈரமான ஆடைகள் பயன்படுத்த வேண்டாம்னு. அதே மெசேஜ் இவங்களுக்கும் அனுப்புனேன். ஓகேன்னு மெசேஜ் போட்டாங்க. ஓகே, அதனால் இப்போ அவங்கள பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். சில பயணிகள் வந்து இந்த மாதிரி மெசேஜ் போட்டால் உடனே பயணத்தை கேன்சல் பண்ணுவாங்க, அவங்களுக்கு பிடிக்காது. பட் நம்ம ஃபேக்டை தான் சொல்கிறோம். ஏன்னா நிறைய பயணிகள் நம்ம பயணம் செய்யும்போது இந்த மாதிரி நேரங்களில் கார் வந்து சுத்தம் இல்லாமல் இருந்தால் அவங்க விரும்ப மாட்டாங்க. ஸோ காரை சுத்தமாக வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். நான் என்னோட பயணம் செய்யும் பயணிகள் அனைவருக்கும் இது உபயோகமாக இருக்கும்னு தான் சொல்கிறேன். எனிவே பயணி இங்கே வெயிட் பண்ணுறாங்க, பிக்கப் செய்வோம். இப்போ நம்ம பீச்சில் இருக்கோம் நண்பர்களே. இங்கே பாருங்கள், பாராக்ளைடிங் போகிறாங்க 2 பேர். தெரியுதுங்களா? பாராக்ளைடிங் போகிறாங்க, சூப்பராக போகிறாங்க. இங்கே ஒருத்தர் போகிறார் பாருங்க, பாராக்ளைடிங். அட்லாண்டிக் பெருங்கடலில் எப்படி போகிறாங்க பாருங்கள் பாராக்ளைடிங் 2 பேர். 2, இன்னொருத்தர் அங்கே போகிறாரு. 3, 1, இங்கே ஒருத்தர் போகிறார் 2. புரியுதா? வா 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 எப்படி போகிறாங்க பாருங்க. இங்கே வந்து சகஜம் பாராக்ளைடிங். நம்ம ஊரில் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். எப்படிப்பா? வா, செமையா இறங்குறாரு பாருங்க சைடில். சூப்பராக பாராக்ளைடிங் பண்ணிட்டாங்க. ஓகே, நம்ம இப்போ பயணியை பிக்கப் பண்ணுவோம். பயணி வேறு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நான் இன்னொரு நாள் பீச்சு உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். அட்லாண்டிக் பெருங்கடல் வந்து மிகப்பெரிய ஒரு சமுத்திரம். நான் சொல்ல வேண்டியதில்லை, நீங்களே வரலாறுகளில் படிச்சிருப்பீங்க. இவங்க பிக்கப் பண்ணுற இடம் நோசா பிராயா. ஓகே நண்பர்களே,
பேசஞ்சரை இப்போ தான் இறக்கி விட்டுட்டேன். இப்போ நம்ம அடுத்த பயணி, நம்மளோட பயணி வந்து காத்துட்ருக்காரு. லூக்காஸை பிக்கப் பண்ண போகிறோம். நான் வந்து உபேரில் பிளாட்டினம் கேட்டகரி டிரைவர். ஸோ வந்து எனக்கு இந்த 10 கிலோமீட்டருக்கு மேலே நான் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி ட்ரிப்ஸ் கிடச்சிதுன்னா ரிட்டன் வந்து எனக்கு டெஸ்டினேஷன் ஃப்ரீயாக கிடைக்கும். இப்போ வந்து நான் அங்கே ஒரு 10 கிலோமீட்டர் இங்கேருந்து வர்ஜோதா அப்படிங்கிற இடத்துலேருந்து பார்க்கேலாண்டியா போனேன். அப்புறம் அங்கேருந்து பார்க்கேலாண்டியாலேருந்து பீச்சுக்கு 13 கிலோமீட்டர் வந்தேன். இப்போ பீச்சில் நான் ரீச் பண்ணோன்னே எனக்கு டெஸ்டினேஷன் கொடுத்தாங்க, எங்கே போகணுமோ செட் பண்ணிக்கலாம். அந்த இப்போ ஒரு ஏரியாவை செட் பண்ணிட்டோன்னா அது அந்த ஏரியாவை சுற்றி இருக்கிற இடத்துக்கு ட்ரிப்ஸ் கிடைக்கும். இப்போ நான் வந்து டெஸ்டினேஷன் இப்போ ஏர்போர்ட்டுக்கு வச்சேன். ஸோ ஏர்போர்ட்டில் மறுபடியும் எனக்கு அங்கேருந்து மிரேலிஸ்ங்கிற இடத்துக்கு ஒரு 5 கிலோமீட்டருக்கு ஒரு ட்ரிப் கிடச்சிது. இப்போது அந்த பயணி இப்போ இறக்கி விட்டுட்டேன். அடுத்தது ஒரு 5 கிலோமீட்டருக்கு இன்னொரு ட்ரிப்ஸ் வருது, அதை இறக்கி விட்டு, அதாவது என்னோடய டெஸ்டினேஷன் ஏர்போர்ட்டு. ஸோ அதை ஏர்போர்ட்டை நோக்கி ட்ரிப்ஸாக நமக்கு வந்து உபேர் கொடுப்பாங்க. இப்போ அந்த கேட்டகரி 3 கேட்டகரி இருக்குது. ப்ளூ, கோல்டு, சில்வர், கோல்டு, ப்ளூ, கோல்டு, பிளாட்டினம், டைமண்ட், 4 கேட்டகரி இருக்குது. இதில் வந்து பிளாட்டினம் டைமண்ட் இருக்கிறவங்களுக்கு வந்து உபேர் கொஞ்சம் நிறைய ஆஃபர் கிடைக்கும். விஐபி பேசஞ்சர்ஸ் நிறைய கிடைக்கும். விஐபி பேசஞ்சர் வந்து நமக்கு செக்யூரான இருக்கும். உபேர் கேரண்டி, பேசஞ்சர் ப்ராப்ளம்னோ அப்படின்னு அது ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். விஐபி பேசஞ்சர் அவங்களுக்கு கிடைக்கும், ப்ளூவுக்கு கிடைக்காது. கோல்டு, பிளாட்டினம், டைமண்டு கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து விஐபி ட்ரிப்ஸு நிறைய கிடைக்கும். அது போக இந்த மாதிரி பிளாட்டினம், டைமண்டு இருக்கிறவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டெஸ்டினேஷன் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். நமக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகாமல் பயணங்கள் கிடச்சிட்டே இருக்கும். நம்ம வண்டி மட்டும் கரெக்டாக ஓட்டினா போதும். ஒரு 3 ஹவர்ஸ் ஒன்ஸு, 2 ஹவர்ஸ் ஒன்ஸு நிறுத்தி நம்ம பிரேக் எடுத்துக்கலாம். மற்றபடி நமக்கு பயணம் கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அதை செலக்ட் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு கடினமாக உழைக்கிறோமோ அந்தளவுக்கு பணம் சம்பாதிக்க முடியும் நிச்சயமாக. சில நேரங்களில் வந்து நம்மளாக பயணம் வரட்டும்னு நிறைய பயணம் காத்துட்டே இருப்போம். இல்லை நிறைய பயணம் கேன்சல் பண்ணுவோம். நம்ம ஒரு இலக்கு வச்சுருப்போம், இன்றைக்கி ஒரு 500, இன்றைக்கி ஒரு பால்யமான ட்ரிப்ஸ் கிடைக்கணும், 100 ரியாஸ் கிடைக்கணும், 200 ரியாஸ் கிடைக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த மாதிரி வெயிட் பண்ணால் அது நம்மளோட பிரச்சனை தான், உபேரோட பிரச்சனை இல்லை. உபேர் வந்து நமக்கு பயண கோரிக்கை வந்துகிட்டே இருக்கும். நம்ம இந்த மாதிரி கேட்டகரியில் இருந்தோன்னா நம்ம நிறைய டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. நிறைய ட்ரிப்ஸு ஈஸியாக டக்குன்னு கிடைக்கும். நம்ம டக்குன்னு இப்போ போகலாம். இப்போ பாருங்க, டெஸ்டினேஷன் நான் ஏர்போர்ட் வச்சேன். பீச்சிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு வந்தேன். இப்போ இந்த ஏரியாவிலேருந்து அடுத்த ஏரியாவுக்கு போகிறேன். அடுத்த ஏரியாவிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு ஒரு பயணம் கிடைக்கும். அல்லது ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு பயணம் கிடைக்கும். நம்ம அங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு போய் இன்னொரு ட்ரிப் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டிரைவர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த கேட்டகரிக்குள்ளே வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது நிச்சயமாக. எனிவே, பேசஞ்சர் பிக்கப் பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். பேசஞ்சர் வந்துக்கிட்டு இருக்காரு, லூக்காஸ் வந்துட்டு இருக்காரு. வெற்றிகரமாக 9 பயணங்கள் முடிஞ்சாச்சு. நம்மளோட டோட்டல் கணக்கில் 70 பயணம் முடிச்சிட்டோம். இன்னொரு 20 பயணம் மட்டும்தான் இருக்குது. இப்போது 71வது பயணியை பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். இந்த ஏரியா வந்து ஏர்போர்ட்டுக்கு பேக் சைடு ஏரியா. ஸோ நான் ஏர்போர்ட்டு டெஸ்டினேஷன் செட் பண்ணதுனால ஏர்போர்ட் பகுதி சுற்றி இருக்கிற இடத்துக்கு குட்டி குட்டியாக ஒரு 4 பயணம், அங்கேருந்து பீச்சிலேருந்து ஏர்போர்ட் வரைக்கும் 4 பயணம் கிடச்சிது. இப்போ ஒரு சின்ன பயணம், 1 கிலோமீட்டர் பிக்கப்பு, 1 கிலோமீட்டர் ட்ராப்பு. ஸோ அதையும் நான் முடிச்சிட்டேன்னா ஏர்போர்ட் போயிட்டு அடுத்த பயணம் பீச்சை நோக்கி அந்த பக்கம் சிட்டி பக்கம் ஒரு பயணத்தை எடுத்துகிட்டு அந்த பக்கம் போயிட்டு மறுபடியும் அங்கேயே லோக்கலில் சுற்றிட்டு இருக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணேன். இப்போது எனிவே 71வது பயணியை பிக்கப் பண்ண போயிட்டுருக்கோம். இன்னும் நம்ம வந்து ஒரு 19 பயணம் முடித்தோம்னா முடிஞ்சது, டார்கெட் ரீச். நிச்சயமாக டார்கெட் ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு நம்புகிறேன்.
இன்னும் ஒரு 500 மீட்டர் இருக்குது பேசஞ்சரை பிக்கப் பண்ணுறதுக்கு. பிக்கப் பண்ணிவிட்டு லைனில் வரேன். ஏர்போர்ட் போயிட்டுருக்கேன். பையனை இறக்கி விட்டுட்டேன் இங்கே. நெக்ஸ்ட்டு இப்போ ஏர்போர்ட் போயிட்டு அடுத்த பயணத்தை ஆரம்பிப்போம். ஏன்னா ஏர்போர்ட் போனதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன். ரிலாக்ஸ் தேவை நண்பர்களே. கண்டினியூவாக இப்போ நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது மணி கிட்டத்தட்ட 12 மணின்னு வச்சுட்டாலும் இப்போ மணி சரியாக மதியம் 3:30. ஸோ ஒரு 3 hours ஒன்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப நல்லது. கண்டினியூவாக ட்ரைவ் பண்ணுறதை விட ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் பண்ணிட்டோம்னா, பாத்ரூம் போகிறது, கொஞ்சம் அப்படியே நடக்கிறது, அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணாங்க. சேர்லாம் இருக்குது உட்கார்றதுக்கு ஏர்போர்ட்டில். அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த பயணம் நம்ம எடுத்தோம்னா அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு 2 hours 3 hours அப்படியே கண்டினியூவாக பண்ணலாம். ஸோ நீங்களும் டிரைவர்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன் டிரைவர், உபேர், இந்த மாதிரி ப்ரைவேட் டிரைவர்ஸாக இருந்தீங்கன்னா 2 hours 3 hours ஒன்ஸ், அது உங்களோட உடல்நிலை பொறுத்து. நான் வந்து 1 மணி நேரத்துக்கு வரதுக்கு கூட ரெஸ்ட் எடுப்பேன். ஒன்லி நான் வந்து ஏர்போர்ட் ட்ரிப்ஸ் மட்டுமே ஓட்டிகிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள். அப்போ நான் இந்த மாதிரி வெளியில் பயணிகளை பிக்கப் பண்ணுற வேலையே கிடையாது. ஒன்லி ஏர்போர்ட்லேருந்து பீச்சுக்கு போனேன்னா பீச்சில் போய் ட்ராப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஏர்போர்ட் வந்துடுவேன். பயணிகள் பிக்கப் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி என்ன சொல்லிட்டேன், அந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பேன். ஏர்போர்ட் என்ட்ரன்ஸு உள்ளே வந்துட்டேன். பார்க்கிங் லாட்டுக்கு போயிட்டுருக்கேன். போயிட்டு ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்துகிட்டு அடுத்து பயணக்குறிக்கு வந்தோன்னே கிளம்பலாம். எப்படியும் 4 மணி வாக்கில் ஃப்ளைட் வரும். பேசஞ்சரை பிக்கப் பண்ணுறதுக்காக ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிட்டுருக்கேன். நான் இப்போ ஒரு 10-20 நிமிஷம் ஒரு நல்ல ரெஸ்ட் எடுத்தேன். இப்போது நம்ம பயணத்தை ஆரம்பித்தோன்னே இன்னொரு கொஞ்சம் நேரம் ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். ஒரு 5-6 பயணம் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு காஃபி சாப்பிட்லாம். ஸோ இப்போது நம்மளோட 12வது பயணம் பேசஞ்சர் ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கோம். அவர் ஆல்ரெடி வந்து இன்ஃபார்ம் பண்ணேன், இந்த சிக்னலை காணோம், அவருடைய சிக்னலை காணோம். இந்த உபேர் பார்க்கிங்க்கு கேட் 6 வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன், மெசேஜ் போட்டேன். ஆனால் அவர் அங்கே இல்லை போல தெரிகிறது. கேட் 1 போயிட்டாரா? ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணும்போது பயணிகள் கனிவான கவனத்திற்கு டிரைவர் மெசேஜ் அனுப்பிச்சா நீங்கள் உடனே பார்த்து ரெஸ்பான்ஸ் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கரெக்டாக வர முடியும். ஓகே, சூப்பர் சார். அவர் மெசேஜ் பார்த்து போட்டார், ஆல்ரெடி ஐ எம் வெயிட்டிங்னு. ஸோ இந்த மாதிரி டிரைவர் மெசேஜ் அனுப்பிச்சா நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கரெக்டாக வர முடியும். இல்லைன்னா வீணான கால விரையும் தான் ஆகும். சுற்றிட்டு இருக்கும் ஒரு ரவுண்டு சுற்றி வர்றதுக்கு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நமக்கு வேஸ்ட்டாக போகும். எனிவே பையனை வந்துட்டார், இவர் தான். மாலை வணக்கம் நண்பர்களே. 11 பயணம் முடிஞ்சுது. 12வது பயணம் பேசஞ்சர் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். வழக்கம் போல் இது கோகோ பகுதியில் பேசஞ்சர் வெயிட் பண்ணுறாரு, அங்கே போயிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் பிக்கப்பு, ட்ராப்பு 1 கிலோமீட்டர். ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால இந்த குறிப்பிட்ட ஒரு சமீபத்தில் இடங்களெல்லாம் வந்து டிராஃபிக்கே கிடையாது. ஆனால் சில ஏரியா பீச்சு அங்கெல்லாம் வந்து நல்ல டிராஃபிக். ஏன்னா மக்கள் எல்லாமே இன்றைக்கி ஹாலிடேனால நேராக பீச்சில் தான் இருப்பாங்க.
பீச்சு, மாலு, ஷாப்பிங். ஈவினிங் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ரியோமார் ஷாப்பிங், ஈக்வாத்மி இது எல்லாமே இன்றைக்கி ஃபுல்லாக இருக்கும், ஹவுஸ் ஃபுல்லாக இருக்கும். அதுபோக இங்கே ஒரு பஸார் மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம ஊரில் இந்த இது எக்ஸிபிஷன் போடுவோம்ல, அந்த மாதிரி பஸார் இங்கே அடிக்கடி போடுவாங்க. அது ஒன்று போட்டிருக்காங்க, பொருட்காட்சி மாதிரி. அதுக்கு ஏகப்பட்ட கூட்டம் வரும். இப்போவே அங்கே நிறைய கூட்டமாக இருந்தது. நைட்டு ஃபுல் கூட்டம் வரும்னு நினைக்கிறேன். எனிவே நம்ம பயணியை பிக்கப் பண்ணுவோம். இன்னும் நமக்கு 17 பயணங்கள் தேவைப்படுது இந்த பயணத்தை கழிச்சா. பேசஞ்சர் பிக்கப் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். நம்மளுடைய 12வது பயணி பேசஞ்சர் நேம் தியாகு வெயிட் பண்ணிட்டு இருக்கார். ராஜேஷ் பிக்கப் பண்ண போயிட்டு இருக்கார். நண்பர்களே, நம்மளோட 14வது பயணி பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். ஷாப்பிங் ரியோமார். ஷாப்பிங் ரியோமாரில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசஞ்சர் ஃபாத்திமா. பிரேசிலை பொறுத்த வரைக்கும் நடந்து போகிறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த இப்போ அவ்வளோ கார் நின்றுச்சு, 2 பேர் ரோடை கிராஸ் பண்ணாங்க. ஒரு பையன், அப்பாவும் பையாவும். அதுக்காக எல்லா வாகனத்தையும் நிறுத்தணும். இங்கே பொறுத்த வரைக்கும் பாதசாரிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். ரோடை கிராஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து முன்னுரிமை. எவ்வளோ காராக இருந்தாலும் வேகமாக போனாலும் நிறுத்தி அவங்கள கிராஸ் பண்ண வச்சு அதுக்கப்புறம் தான் போகணும். நம்ம ஊரில் என்ன நிலைமைன்னு நீங்களே உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் இங்கே அந்த ஒரு விஷயத்தில் கண்டிப்பான உத்தரவு. இப்போ மீறி அந்த மாதிரி செய்ய முடியாது. அபராதம் இது கடுமையாக இருக்கும். நடந்து போகிறவங்களுக்கும் சைக்கிள் போகிறவங்களுக்கும் கூடுதல் மரியாதை. முதல் ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு தான். அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நிறுத்தி அவங்களுக்கு நடக்கிறதுக்கு பாதை சரி பண்ணி கொடுக்கணும். எனிவே பேசஞ்சர் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பிக்கப் பண்ணுற இடத்துக்கு வந்து விட்டேன். Você recebe seus óculos em 1 hora. Piso L1. Retire seu cartão e lembre-se de memorizar. சரிங்களா? இவங்க கிராஸ் பண்ணுறாங்க, நிறுத்தி ஒரு கார் நிற்கிது, 2 கார். வெற்றிகரமாக 15வது பயணை பிக்கப் பண்ண போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 15 பயணம் நம்ம பண்ணணும். நண்பர்களே, 15 பயணம் முடிச்சிட்டோம். இன்னொரு 15 பயணம் இருக்குது. 16வது பேசஞ்சர் வெயிட் பண்ணுறாங்க, பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். இப்போ மணி சரியாக சாயந்தரம் 6 மணி.
ஆனா கிளாரா நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிக்கப் பாயிண்ட் கிட்ட வந்துட்டேன். ஏரியா பாருங்க எப்படி வெறிச்சோடி கிடக்கு. இந்த பகுதி நார்மலாகவே டெய்லி சாயந்தரம் 6 மணிக்கு மேலே இப்படி தான் இருக்கும். முன்னாடி நிற்கிறேன், மெசேஜ் வந்திருக்கு. Bukan aja amiga. Tuh, anak Clara dah. Oke. Ya para sinal, ikut script message aja. Gracias. நண்பர்களே, வெற்றிகரமாக 20 பயணம் முடிச்சாச்சு. இன்னொரு 10 தான் பயணம் பெண்டிங்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மணி 6:50 ஆச்சு. ஒரு 8 மணிக்கு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 1 ஹவர் வீட்டுக்கு போயிட்டு காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு பாஃப் எடுத்துகிட்டு குளிச்சுட்டு ஒரு 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோன்னா 9, 10, 11, 11, 11:30க்குள்ளே 12 மணிக்குள்ளே இன்றைக்கி முடிக்கணும். ஏன்னா இன்றைக்கி சண்டே நைட்டு ரொம்ப லேட் நைட்டு வந்து டேஞ்சர். ஸோ இன்னொரு 10 பயணம்தான். அதனால் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் பண்ணுவோம். ஏன்னு கேட்டால் நான் உங்களுக்கே தெரியும், ஏர்போர்ட்டில் ரெஸ்ட் 20 நிமிஷம் எடுத்தேன். ஏர்போர்ட்டில் நம்ம பயணம் தொடங்கும்போது 10 பயணம் தான் முடிச்சிருந்தோம். ஏர்போர்ட்டில் நான் ஸ்டார்ட் பண்ணது இப்போ 10 பயணம் முடிச்சுட்டு இப்போ மறுபடியும் ரெஸ்ட் எடுக்கிறேன். இப்போ இடைப்பட்ட நேரம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஒரு 2 மணி நேரம் கண்டினியூவாக 2 மணி நேரம் வண்டி ஓட்டிட்டு 2-2.25 மணி நேரம். இதில் என்ன ஒரு விசேஷம்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் சின்ன சிறிய பயணங்கள் எனக்கு கிடைச்சிது. நான் செலக்டிவாக சிறிய பயணங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணேன். 1 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர், பிக்கப் 1 கிலோமீட்டர், ட்ராப் 1 கிலோமீட்டர், பிக்கப் 2 கிலோமீட்டர், ட்ராப் 1 கிலோமீட்டர்.
அது மேக்ஸிமம் 3 கிலோமீட்டர் நான் ஏம் பண்ணி ஒரு 3-4 பயணம் டக்குன்னு கிடச்சிது. ஸோ அதனால் 20 டக்குன்னு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னும் வரக்கூடிய 10 சின்ன பயணம் தேவையில்லை, கொஞ்சம் வேல்யூவான பயணம் கூட நம்ம பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எனிவே நம்ம வேலையை ஆரம்பிப்போம். சிறிய பிரேக் எடுத்துகிட்டு வேலையை ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, 21 பயணம் முடிந்தது. 22வது பேசஞ்சரை பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். இன்றைக்கி எல்லாமே இறைவன் அருளால் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் ஒரு 8 பயணங்கள் முடிக்க வேண்டும். இந்த பயணத்தோடு சேர்த்து 9 முடிச்சிடலாம். மணி 8:30 தான் ஆச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிதானமாக செயல்படலாம். பேசஞ்சர் பிக்கப் பார்த்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர். ஸோ 1.6 கிலோமீட்டர் அண்டு அவங்க ட்ராப் பண்ணுறது 2 கிலோமீட்டர். 17 ரியாஸ் வாடகை, 17 ரியாஸ் 4 கிலோமீட்டர். ஸோ குட். எல்லா பெருமையும் இறைவனுக்கு. ஹரே கிருஷ்ணா. ஸோ இறைவன் கருணையால் பயணங்கள் ஓடிட்டுருக்கு. இப்படியே நீங்கள் தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஃபோர்டலைஸா வந்து என்னை விட உங்களுக்கு நல்ல அத்துப்படி ஆயிரும்னு நினைக்கிறேன். பெரிய சிட்டிங்க ஃபோர்டலைஸா வந்து ரொம்ப பெரிய ஒரு சிட்டி. மக்கள் தொகை வந்து இங்கே ரொம்ப குறைவு. இப்போ நம்ம சென்னையில் வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்கதும் ஒரு 8 கோடி பேர் இருக்கிறோன்னு வைங்க. சென்னையில் மட்டும் எவ்வளோ இருப்போம்? ஒரு 1 கோடி பேர் இருப்போமா? அந்த மாதிரி தான். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே ஒரு ரொம்ப கம்மி தான். இங்கே எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 லட்சம் பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஃபோர்டலைஸில். அவ்வளோதான், அதிகமாக இருக்க மாட்டாங்க. ஆனால் ஏரியா ரொம்ப பெருசு. பிரேசிலே வந்து உங்களுக்கு டோட்டலாக இந்தியாவோட பெருசுங்க பரப்பளவு. ஆனால் மக்கள் தொகை வந்து 30 கோடி தான். நம்ம மக்கள் தொகை உங்களுக்கே தெரியும். ஸோ மக்கள் தொகையில் இவங்க ரொம்ப குறைவு, ஆனால் பரப்பளவு ரொம்ப அதிகம். அப்புறம் இந்த பயணி இறக்கி விடுற இடம் வந்து விஞ்சிபின்ஷன் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ். சம் ஏரியா கொஞ்சம் மோசமாக இருக்கும், சம் ஏரியா கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். எந்த ஏரியான்னு எனக்கு தெரியல, ஆனால் விஞ்சிபின்ஷன் மட்டும் தெரியும். பிக்கப் பண்ணிவிட்டு அவங்கள இறக்கி விட்டதுக்கப்புறம் தான் அவங்க இடம் என்னன்னு தெரியும். பிக்கப் பண்ணதுக்கப்புறம் தான் டெஸ்டினேஷன் தெரியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இறைவன் துணையுடன். 2.5 கிலோமீட்டர் ட்ராப் பண்ணிவிட்டு லைனில் வரேன். நம்ம கார் போகிறதுக்கு இந்த சைடில் ரோடு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒன்லி பைசைக்கிள் அண்டு நடந்து போகிறவங்களுக்கு. சைக்கிளில் போகிறவங்க எல்லா ரோட்லேயும் போய்க்கலாம் வந்துக்கலாம். இந்த சைடில் இருக்குது. அதில் நம்ம போனோம்னா நமக்கு ஃபைன் போட்டுருவாங்க. அதில் நம்ம அந்த லைனில் போகக்கூடாது. அது ஒன்லி சைக்கிளுக்கு. நடந்து போகிறவங்க, சைக்கிளில் போகிறவங்க அதில் போவாங்க. பயணி இருக்கும் இடம் வந்து விட்டேன். பயணி ஒரு 200 மீட்டரில் தான் இருக்கிறாரு. ஓகே நண்பர்களே, பயணி எங்கே இருக்கிறார்? போலியானா லேடிஸ். ஓகே,
Okay, no coming, no route, no? No. This one? Gente, que absurdo! Eu te deixo em casa. Já não tem nada. Oi, I'm dancing. Oh my god. Car jerk. Are you dancing? வண்டி எடுங்கடி. Gente, mas é um absurdo. Do nada. Não, eu aqui curtindo o momento. Tipo, um bonito. Mas eu tô bem. நமஸ்தே நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். வெற்றிகரமாக 29 பயணத்தை நிறைவு செஞ்சு 270 ரியாஸ் பரிசு தொகை கிடைத்து விட்டது. என்னுடன் பயணம் செய்த அனைத்து பேசஞ்சர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மனமார உங்களை வரவேற்கிறேன். வெல்கம் டு உபேர் கம்ஃபோர்ட். ஏன்னா இந்த 3 நாளாக 90 பயணம் என் கூட ட்ராவல் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி. இந்த நேரத்தில் என்ன சொல்கிறது, வேறு 12 மணிக்குள்ளே வேலையை முடிக்கணும்னு நினச்சேன். ஸோ அதுக்குள்ளே முடிச்சிட்டேன் கரெக்டாக. ஒரே ஒரு இடத்துல தான் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துச்சு. அந்த வீடியோ முன்னாடி பேசியிருப்பேன், வின்சி பென்ஷன் போகிற இடத்துக்கு கொஞ்சம் ஏரியா சரியில்லை அப்படின்னா. அதே மாதிரி அங்கே இந்த ஃபுட்பால் லோக்கல் மேட்ச்சில் ஃபோர்டலைஸாக வின் பண்ணிடுச்சு டோர்னமெண்ட்டில். அதுக்கு ஒரு 10-50 காரு எடுத்து ஒரே டான்ஸு, ட்ரிங்க்ஸு, இந்த பெரிய பெரிய ஸ்பீக்கரெல்லாம் வச்சு சவுண்டு வச்சு பாட்டு போட்டுட்டு ரோடு ஃபுல்லாக பிளாக் பண்ணி ஒரே கலாபுரம் பண்ணாங்க. என்ஜாய் பண்ணுறது தான். அதில் நம்மகிட்ட கார் மாட்டிச்சு டிராஃபிக்கில். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே பயணி டென்ஷன், நம்ம பேசஞ்சர் டென்ஷன் ஆகி அப்புறம் ஒரு இடத்துல நிறுத்தி அங்கேருந்து அப்படியே நான் போய்க்கிறேன் அப்படின்னாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் இறக்கி விட்டுட்டு இப்போ கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஒரு பயணம் வந்து ஷார்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி நான் வந்து 30 பயணம் பண்ணேன். ஏன்னா அந்த பேசஞ்சர் ப்ராப்ளம் பண்ணனால ட்ரிப்பு கம்ப்ளீட் பண்ணலை. நான் தான் வந்து ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணோம். பேசஞ்சரை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அதோட பணம் மட்டும் கிடச்சிருச்சு, பயணம் க்ளோஸ் ஆகலை. அப்புறம் அது கணக்கில் வரல. சரின்னு பண்ணி இப்போ 30 பண்ணிட்டேன். ஆக்சுவலி கணக்கு இன்றைக்கி நான் 30 பயணம் பண்ணிட்டேன். 29 தான் பண்ணோம், அந்த ஒரு பிரச்சனையானனால அதையும் சேர்த்து 30 பண்ணிட்டேன். இது எப்படியோ இந்த வாரம் டார்கெட்டு இறைவனோட துணையிலும் உங்களோட பிரார்த்தனையினாலும் நான் இந்த போட்டியில் வந்து வெற்றி பெற்றேன். எல்லோருக்கும், என்னுடன் நின்ற அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். நமஸ்காரம். ஜெய் ஹிந்த்.